அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். ஆக்குபேஷன் மறுபடியும் சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹார்மஸ் மூடல், விமான பயணங்கள் தடைப்படல் மற்றும் ஈரான் மீது குண்டுமலை வீச்சு. இப்போதைக்கு வெளியாக இருக்கிற தகவல் படி இனிவரும் நேரங்களில் ஈரானுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல செயல்பாடுகள், அதாவது அவங்களுடைய மின்சார உற்பத்தி நிலையமாக இருக்கலாம், பெட்ரோல் உற்பத்தி நிலையமாக இருக்கலாம், பெட்ரோகெமிக்கல் நிலையங்களாக இருக்கலாம், அனைத்தையுமே நாங்கள் தாக்குவோம் அப்படின்று அமெரிக்க தரப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சூழலை பார்த்திங்கன்னா தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் உடனடியாக வெளியேறணும் அப்படின்ற உத்தரவு வந்து ஆக்குபேஷன் ஆர்மி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இஸ்ரேலுடைய தரப்பு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக வெளியேற சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு இப்போ சாதகமாகிடுச்சு இல்லையா. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முருகல் நிலை ஏற்படுத்த எப்படியோ முயற்சி பண்ணி அவங்க தான் காரணம் எல்லாத்துக்குமே மெயினான ஏற்படுத்தியாச்சு இல்லையா. இனி அவங்களுக்கு அந்த ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி கடைசியில் இவங்களுக்கு வந்து இப்போது நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சு. அதனால் என்ன செய்ய போகிறாங்கன்னா மறுபடியும் ஆக்கிரமிப்பு, அதாவது அபகரிப்பு ஆரம்பிக்க போகிறாங்க. அதே போல் தப்தீஷில் வந்திருக்கிற தகவலின் அடிப்படையில் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஹார்மஸ் வழியாக எந்த ஒரு கப்பலும் போக முடியாது அப்படின்ற நிலைமை உருவாகி இருக்குது. 4 எண்ணெய் கப்பல்கள் போக வெளியாகி ரெடியாகி போனவங்க உடனடியாக ஆபத்து சமிஞ்சைகள் காரணமாக உடனடியாக திருப்பிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கப்பலை வெளியில் எடுக்க முடியாமல் ஆயில் மற்றும் கேஸ் ஏற்றி போன கப்பல்கள் இந்த மாதிரி திரும்பி வந்திருக்குது. இனி வரும் நேரங்களில் நடக்கக்கூடியது எதுவுமே சாத்தியமானதாக இருக்காது, எதிர்பார்த்ததாக இருக்காது அப்படின்ற மாதிரியும் செய்திகள் இப்போதைக்கு வெளியாக இருக்குது. நான் இப்போ உங்களோட பேசி கூட சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஏதாவது நியூ அப்டேட் கிடைக்குதான்னு. ஏன்னா இந்த நாட்களில் ஒவ்வொரு தகவலும் முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் சில நேரங்களில் நம்மளுக்கு கூட இப்போ பயணங்களில் ஸ்தம்பிதமாகலாம். வான்வெளி தாக்குதல் நடந்தால் ஃப்ளைட்டுகள் போகிறது வாரதில் மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்படலாம். அதே மாதிரி ஈரானுடைய சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா விமான நிலையங்களை வந்து தற்காலிகமாக மூடிட்டாங்க. எந்த ஒரு விமான பயணமும் இப்போதைக்கு அந்த பகுதிகளில் இல்லை அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் இன்று இரவு என்ன மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்றத. அரபு நாடுகள் தலையிட்டு இதுக்கு எதுக்காவது ஒரு நிபந்தனைகளுக்கு இல்லை பேச்சுவார்த்தைகளுக்கு வருவாங்களா, பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சாலும் இதுக்கு பிறகு அமெரிக்கா அதுக்கு இணங்கி வருவாங்களா அப்படின்றது கூட சந்தேகமாகவே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. விமான பயணங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு அடுத்ததாக வரும். ஏன்னா இங்கேருந்து வான்வெளி தாக்குதல் ஆரம்பிச்சுன்னா எப்படியுமே விமான பயணங்களை நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் மெயின். கடைசியில் தலைவலி நம்மளுக்கு தான் இல்லை, எப்படி பார்த்தாலும் கடைசியில் நம்மளுக்கு தான் தலைவலி. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் இதுதான். கப்பல்கள் அனைத்தும் திருப்பி வந்திருக்குது. போன கப்பல்கள் பயத்திலேயே திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா எப்படியுமே போன அடிவிலும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அதனால் உடனே கப்பல்களை திருப்பிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு சும்மா இருக்கிற கப்பலை எதுக்கு அடி வாங்க விட்டுக்கிட்டு அப்படின்னு உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆயில் கேஸ் ஏற்றி வந்த கப்பல்கள் அப்படின்றது தகவல். அல்லாஹ் கரீம். Ceasefire over. Is the ceasefire done? Is the MOU dead? It's a very interesting question. To me, I think it's over. I don't want to deal with them anymore. They're scum. You know what scum is? They're scum. They're sick people. They're led by sick people. And they're vicious, violent people. And if they had a nuclear weapon, they'd use it. As far as I'm concerned, it's over. I'll speak to our negotiators. They want to negotiate. They're good people. Steve Witkoff, Jared Kushner. But they have to come back to me. As far as I'm concerned, it's just a waste of time dealing with them. They're liars. We make a deal. And if I make a deal with him, we have a deal. And he goes out, he talks. We make a deal. Everyone's agreed. No nuclear weapon.
We make a deal. They go outside, talk to the press. They say, we never even talked about it. There's something wrong with them. They're cuckoo. As far as I'm concerned, it's over. Talks won't resume after we get through the funeral proceedings. What? Does this mean that talks with Iran will not resume? I don't care. They can talk, but I think they're wasting their time. They're a bunch of lying guys. I do my whole life. That's all I do is deals. My whole life that's how I became president. I guess that's a deal too, right? But I made a lot of money. I had a lot of great success, tremendous success. Everything I did, I was successful. And I deal with these guys, and I say, this is from a different school. They're liars. They're cheats. They're sick people. They've hurt their people. They killed 54,000 people as of now that were protesting. You know, when people say, how come they haven't taken over? They can't take over because they're dead. They killed them. Nobody's going to take over. They have no guns, and the other side has machine guns. And they're killing them. The press doesn't report it. But they're bad people. They're bad people. And frankly, I don't want to waste my time with them. Now, I'll let our wonderful negotiators keep talking if they want, but I don't see it. I don't like these people. You know that? I like him. I like the leaders. I think all of these leaders. Great. And they love I think they didn't treat the United States fairly for many years, but that's okay. But they're sane, rational, good people. Most of them. I don't like a couple of them, to be honest with you. But there are a couple I don't like much. But I like Erdogan. I'll tell you. I like. خطوط حمراء طالما اعتبرت محرمة في حسابات الصراع الإقليمي، لكنها سقطت تباعا خلال الأشهر الأخيرة لتدفع المنطقة نحو مرحلة جديدة يصعب معها العودة إلى قواعد الاشتباك السابقة. فالتطورات الأخيرة التي تسير بشكل متسارع تخترق المحاذير لتفتح بابا مواربا دون خط رجعة، وتعيد رسم معادلات القوة في الشرق الأوسط بعدما تجاوزت الحرب حدود الردع التقليدي وانتقلت إلى استهدافات مباشرة وغير مسبوقة، إذ كشفت سلسلة الأحداث الحالية أن أطراف النزاع باتت أكثر استعدادا للمخاطرة وأقل التزاما بالخطوط التي كانت تمنع الانزلاق إلى مواجهة أوسع. فبعد أشهر من المواجهة المفتوحة بين الولايات المتحدة وإيران، لم تعد الضربات العسكرية مجرد رسائل ضغط متبادلة، بل تحولت إلى أدوات تفاوض ميدانية تستخدم لفرض الشروط السياسية، كما أن استهداف الأصول العسكرية والحيوية والتوتر المتصاعد في مضيق هرمز